குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். 7/12/2025 விஸ்வவாசு வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையான இன்று தேய்பிறை திருதியை திதி. திருவாதிரை நட்சத்திரத்திலே சந்திரன் பயணம். இன்றைய நாளிலே 341 நாட்கள் வருடம் பிறந்தாகிவிட்டது. இன்னும் 24 நாட்கள் கையில் இருக்கு. இன்றைக்கு 7:45 8:45 வரைக்கும் நல்ல நேரம். காலையில் மத்தியான வேலையில் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் இருக்குது. ராகு காலம் 4:30 மணி 6 மணி ராகு காலம். குளிகை நேரம் 3 மணி 4:30 மணி. யமகண்டம் 12லேருந்து 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். விருச்சிக லக்னத்திலே சூரியனின் இருப்பு 1 நாழிகை 38 வினாழிகள். 6:17க்கு சூரிய உதயம். திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த எஃபெக்ட் சந்திரன் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த சந்திராஷ்டம் எஃபெக்ட் கொடுப்பார். இன்றைய நாளில் சுப்ரம் என்கிற யோகமும் வணிஜை என்கிற கரணமும் உண்டு. இந்த சுப்ரம் அப்படிங்கிற இது பூச்சி காரியங்கள் என்ற பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். அலங்காரங்கள் பண்ணலாம். யாருன்னா பெரியவங்களை போய் பார்த்து வரணும்னா இன்றைக்கி போய் பார்க்கலாம். கன்னிகாதானம் பண்ணலாம். இதெல்லாம் நல்லது. வணிஜை கரணமும் உலோகங்கள் தாது பொருட்கள் கொண்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி தாராளமாக பண்ணலாம். திருத்தியை அப்படிங்கிற இந்த திதியிலே சங்கீதம், வாத்தியம், சகல விதமான சித்திரகாரியங்கள், வீடு கட்டுறது போன்ற விஷயங்கள் செய்யலாம். கிரகப்பிரவேசங்கள் செய்யலாம். இதெல்லாம் நல்ல விஷயங்களாக நடக்கும். திருவாதிரை நட்சத்திரம் என்கிற சிவனுடைய நட்சத்திரம். காது குத்துறது, சிவபூஜை செய்வது, வித்யாரம்பம் பண்ணுறது, ஆயுத பிரயோகம் செய்வது, தொட்டிலில் குழந்தை போடுறது, சூளைக்கு நெருப்பு வைக்கிறது, இதெல்லாம் நல்லது. ஞாயிற்றுக்கிழமையான இன்று கிரகங்களின் சாரங்களை எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். 7ஆம் தேதி டிசம்பர் சூரிய, செவ்வாய், சுக்கிரன், புதனுடன் சேர்ந்து 4 பேருமாக விருச்சிக ராசியில் அமர, ராகு கும்பராசியிலும், சனி மீன ராசியிலும், குரு வக்கரமாக சந்திரனுடன் சேர்ந்து மிதுன ராசியிலும், சிம்ம ராசியிலே கேதுவாக இந்த நாளிலே அமைத்துக் கொள்கிறார்கள். குரு வக்கரமாக சந்திரனுடன் சேர்ந்து அமர்ந்து குரு சந்திர யோகம் அப்படின்றோம். தன்னுடைய பார்வையை 4 கிரகமான சூரிய, செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர் மேல் பதிப்பதும், தன்னுடைய பார்வையை சனி பகவான் மேல் பதிவதும், குரு தான் ஃபுல் டாமினேஷனில் இருக்கார். அப்படிங்கிறதுனால இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாக நமக்கு மனதிலே கொள்ள வேண்டும். ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுக்கு ஆரோக்கியத்திலே கொஞ்சம் டல் ஃபேஸ் இருக்கும். 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவானால் வளர்ச்சியான வியாபாரங்கள், லாபங்கள் உண்டு. குருவின் பார்வையின் சேர்ந்து இருப்பதனாலே சனி பகவான் கண்ட்ரோலில் இருப்பார் 12ஆம் இடத்துல. தேவையில்லாத அலைச்சல்களால் சில சோர்வுகளும் உண்டு. புதிய முயற்சிகளிலே மாறுபட்ட அனுபவங்களை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு உண்டு. சில அன்பர்களுக்கு எதிர்கால சிந்தனைகள், அதன் மூலியமாக முயற்சிகள் போன்றவைகளை இன்றைய நாள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே இருக்கன்குடி மாரியம்மனை வழிபடுவதும் உங்களுக்கு சிறந்த பலனை தரும். வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே. உங்களுடைய திறமைக்கு பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பை குரு சந்திர யோகமானது கொடுக்கும்.
கல்வியிலே ஒரு திருப்திகரமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள். புதனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் புதன் சூரிய செவ்வாய் சுக்கிரனுடன் சேர்ந்து உங்கள் ராசிநாதனை பார்ப்பதனாலேயும் நண்பர்கள் மூலியமாக ஒத்துழைப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் வெளியூரிலே வேலை சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். வியாபாரத்திலே வர்த்தகத்திலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் வைத்து கொண்டீர்களானால் லாபமானது உங்கள் வந்து சேரும். புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றி கொடுப்பார்கள். இன்றைய நாள் இருக்கன்குடி மாரியம்மனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியமும் 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை புரியும். வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே, லாபத்தை நோக்கிய பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளே குருவும் சந்திரனும் சேர்ந்து யோகமாக இன்றைக்கு அமர உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே அமரக்கூடிய கேதுவினால் லாபங்கள் தொடர்ந்து கொண்டிருக்க உங்கள் மதிப்பு உயரக்கூடிய நாள் இன்று. வசதிகள் பெருகும், உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வரும். இதனால் லாபங்கள், பூமியின் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் இவையெல்லாம் இன்றைய நாளில் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளர சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் என்ற 4 கிரக சேர்க்கைகள் உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் பயமில்லாத வாழ்க்கை, தெளிவான சிந்தனை, லாபம் போன்றவை கொடுக்கும். இந்த நாளிலே இழுக்கன்குடி மாரியம்மனை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் 6, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் கூடுதல் பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே, உங்கள் ஆர்வத்தை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஜாஸ்தியாக கூடியது இந்த நாள். உங்கள் ராசியின் 5ஆம் இடத்துல குழந்தைகள் ஸ்தானம், யூகஸ்தானம், லாபஸ்தானம் என்கிற இடத்துல 4 கிரக சேர்க்கை இருப்பதும் குருவும் சந்திரனும் 12ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதும் குடும்பத்திலே சந்தோஷ சூழ்நிலை கொண்டு வரும். தயக்கங்கள் விலகும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே கற்பனைகள் இல்லாத வாழ்க்கை உண்டாகும். எதையும் எதிர்பார்த்த நல்ல செய்திகளாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலனை தரும். இழுக்கன்குடி மாரியம்மனை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் சிறந்த பலனையும் தரும். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண் உங்கள் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் என்றும் நிலைத்திருக்க செய்யட்டும். வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் லாபஸ்தானத்துக்குள்ளர குருவும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு இன்பமயமான நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கே உங்களுக்கு நிறைய பேர் கை நீட்டுவாங்க. மனதிலே உற்சாகம் பெருகும். அனுபவம் மிக்கவர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்திலே பலவிதமான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கைகள் கூடுதலாக உங்களை மகிழ்விப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு. இருக்கன்குடி மாரியம்மனை வணங்கி செய்யக்கூடிய காரியங்களும் 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் கூடுதல் சிறப்பை தரும். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய அமைதியை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக உங்கள் வாழ்க்கையில் பொறுப்பை ஜாஸ்தி பண்ணக்கூடிய நாள். பொறுப்பு ஜாஸ்தி வந்தால் திறமை ஜாஸ்தி வரும் அப்படிங்கிறதும் சுப காரியங்களெல்லாம் துவங்குவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும்.
சின்ன சின்ன வாகனங்கள் மூலியமாக வரக்கூடிய செலவுகள் உண்டாகும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரகதியிலே அமர்வதும் சந்திரனோடு சேர்ந்து அமர்வதும் இடமாற்றத்தை கொடுக்கும். தன் பார்வையாலே 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதனாலே உங்கள் முயற்சிகளிலே நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் உண்டாகும். உறவுகளிலே விரோதங்கள் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய சூழ்நிலையும் இந்த குருவின் அருள் உங்களுக்கு நிறைய பெற்றுத்தரும். கலத்திரத்தின் மூலியமாக இருக்கக்கூடிய குழப்பங்களையும் குறைத்துவிடும். 5-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இருக்கன்குடி மாரியம்மனை வணங்கி செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியையும் வாழ்க்கையின் வளத்தையும் உங்களுக்கு தரட்டும். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய எண்ண ஓட்டங்களிலே பெருமை என்பதை முதலில் நிறுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் இன்று. உங்களுடைய ராசியினுடைய 9ஆம் இடத்திலே அமரக்கூடியதான குரு மற்றும் சந்திரனுடைய சேர்க்கை மற்றும் 2ஆம் இடத்திலே அவனுடைய சூரிய சுக்கிர செவ்வாய் புதன் என்ற 4 கிரகங்களின் சேர்க்கை பார்வையாலே குருவின் பார்க்கப்படுவது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே பணியிலே இருந்த மந்தப்போக்கை மாற்றிவிடும். செலவு நெருக்கடிகளை தகர்த்தெறியும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அந்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும் நல்ல நாள். பதட்டம் இல்லாமல் நிதானமாக செய்யக்கூடிய காரியங்களாக செய்யுங்க. உங்களுக்கு லாப நிச்சயம். 9-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இருக்கன்குடி மாரியம்மனின் வழிபாடும் இன்றைய நாளில் சிறப்பாக அமையும். வணக்கம் விருச்சிகராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுக்கு சில சட்ட சிக்கல்கள் உண்டாகும். அனுஷம் கேட்டை என்கிற இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கிறதுனால இந்த சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் பொறுப்பு ஜாஸ்தியாகிடும். மற்றொரு விஷயத்தில் தலையிட்டதுனால பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு. வியாபாரத்திலும் சூழலினால் வரக்கூடிய சிக்கல் இதெல்லாம் இருக்கும். எதுக்கும் பயப்படாமல் பதறாமல் அமைதியாக பார்த்தீங்கன்னா இதை ஹேண்டில் பண்ணிட முடியும். 4-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சோழவந்தான் இருக்கக்கூடிய ஜனக மாரியம்மனை வழிபட உங்கள் வாழ்க்கையிலே தெளிவான சிந்தனைகள் கிடைக்கும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்களுடைய வாழ்க்கையின் எண்ண ஓட்டங்களை இரக்கம் என்கிற ஒரு துருப்புக்கோள் எப்பவுமே அதுதான் ட்ரம்ப் கார்டு அப்படின்னு வச்சுருக்கீங்க. அந்த ட்ரம்ப் கார்டு மூலிமா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமைவதற்கு விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாருங்கள். உதவி செய்தவர்களை உபத்திரவம் செய்யாமல் இருப்பது அப்படின்னு வைத்து கொண்டிருந்தாலும் உயர் அதிகாரிகளின் ஆதரவை நீங்கள் கேட்டு பெறுவதனாலும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் உண்டாகும். பிள்ளைகளின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு செய்யும்போது அவருடைய சந்தோஷம் உங்களுக்கு இரட்டிப்பாக்க சந்தோஷமாகிவிடும். தொழிலிலே அலைச்சல் உண்டாகும். 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சேர்க்கை 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவின் பார்வை உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். இந்த நாள் 4-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் சேலம் அழகிரிநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய தேவனை வணங்குவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்ற புண்ணியமாக அமையும். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய ஒற்றுமையை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்திலே நல்ல கலகலப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களில் பகிர்ந்து கொள்வதனாலே உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் இன்றைக்கி வீக் டேஸை நல்லா போக்கலாம்.
பயணங்களிலே நல்ல வாய்ப்புகள், வெளி வட்டாரங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய சுப நிகழ்வினால் வரக்கூடிய லாபங்கள் போன்றவை ஈடேறக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு இருக்கிறது. வியாபாரத்திலே பிரபலமானவர்கள் அறிமுகம் நல்லதாக கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையும், பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தீர்வுகளை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறது. சோழவந்தான் அருகே இருக்கக்கூடிய ஜனக மாரியம்மனை வழிபடுவதும் 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பு. வாழ்க. வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே. பொறுமையாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை தரும். வியாபார தடையை நீக்கும். இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அலைச்சல்களை இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் குருவும் சேர்ந்த விஷயங்கள் தடுக்கும். அதனால் பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய காரியங்களாக செய்யுங்கள். ஆதாயம் எதிர்நோக்கலாம். ஆதாயத்தை அவசரப்படாமல் இருந்தால் போதும். எதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை எண்ட் ஆஃப் தி டே கரெக்டாக கொடுத்துரும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். புத்திர சுகங்கள், கற்பனைகள், சுக யோகங்கள் போன்றவைகள்லாம் உண்டு. தெய்வீக அருளால் இதெல்லாம் ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும். இடுக்கண் குடி மாரியம்மன் அப்படின்னு இருக்கன்குடி மாரியம்மனை வணங்குவது, 3-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது, இது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்பை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய நாளாக இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எவ்வளோ தூரம் லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு இருக்குங்களோ அவ்வளோ தூரம் வாழ்க்கை துணையை நிறைய நேர்வை கொண்டு போயிடலாம். அவங்க எண்ணத்தை புரிந்து கொண்டு அவர்களுடன் நீங்கள் ஜெல்லாகி போகும்போது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை எளிமையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த நாள் அமைத்து கொடுத்துவிடும். அதனாலே குடும்பத்திலே நல்ல அமைதியான சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு அருமையான வியாபார உத்திகள் இன்றைக்கு தோன்றும். அதனால் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், தன்னம்பிக்கை மேம்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் ஸ்ரீ நாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமியை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தருவதாகவும் 5-6 என்ற அதிர்ஷ்டம் துணை புரியும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.